ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 36வது பாடல் பார்க்க போறோம். பூமழை சொரிந்தார் விண்ணோர் பொன்மழை பொழிந்த மேகம் பாமமா கடல்கள் எல்லாம் பல்மணி தூவி ஆர்த்த கோமுனி கணங்கள் எல்லாம் கூறின ஆசி கொற்ற நாமவேல் ஜனகருக்கு இன்று நல்வினை பயந்தது என்ன. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கொற்றம் வெற்றியையும், நாமவேல் ஜனகருக்கு பகைவருக்கு அச்சம் தரும் வேற்படையை உடைய ஜனகமன்னனுக்கு இன்று நல்வினை பயந்தது. இன்றுதான் முற்பிறப்பில் செய்த நல்வினை பயனை அளித்தது என்னா என்று எண்ணி விண்ணோர், அதனால் தேவர்கள் பூமழை சொரிந்தார், மலர் மழை பொழிந்தார்கள். மேகம் பொன்மழை பொழிந்தது, வானமானது பொன்மாரி பொழிந்தது. பாமமா கடல்கள் எல்லாம் பரந்துள்ள கடல்கள் யாவும் பல்மணி தூவி பலவகை மணிகளை சிதறி ஆர்த்த ஆரவாரித்தன. கோமுனி கணங்கள் சிறந்த முனிவர் கூட்டங்கள் எல்லாம் ஆசி கூறின, யாவும் வாழ்த்து மொழிகளை கூறின. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல அந்த வில் முறிந்த ஓசையை கேட்ட உடனே 3 உலகமும் அச்சம் கொண்டது, ரொம்ப எல்லாருமே பயந்தாங்க. ஆதிசேஷனுடைய தலையிலேயே ஏதோ இடி வந்து விழுந்த மாதிரி அது அச்சம் பெற்றது அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதனை தொடர்ந்து இந்த பாடல்ல வானகத்தார் தேவலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்தினார்கள், மண்ணுலகில் இருந்தவர்கள் ஆசி கூறினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அதாவது பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப அப்படியே ஆச்சரியத்தக்க விதத்துல ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா முதல்ல நமக்கு பேச்சே வராது. அப்படியே ஷாக் ஆகி நம்ம முதல்ல பார்ப்போம்ல, நம்ம பாக்குறது நிஜமாவே உண்மைதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வரும். அப்படி வந்துட்டு அந்த கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு அது நிதானமா ஆறதுக்கு. அதுக்கப்புறமா தான் நமக்கு மகிழ்ச்சியோ, அது மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி, முதல்ல நமக்கு வந்து அது நம்பவே மாட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புவோம். அதையே தான் கம்பரும் சொல்றாரு. மேல வந்து என்ன மூவுலகமும் அப்படியே பிளந்தது அப்படின்னு தேவர்கள் கருதினாங்க. அதுக்கப்புறமா இல்ல கொஞ்சம் அவங்க வந்து மனசாந்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி ராமன் ஒடித்த வில்லின் ஓசை தான் இந்த ஓசை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமழை சொரிந்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு. இந்த பாடல்ல மொத்தம் 5 கருத்து சொல்றாரு கம்பர். முதல் விஷயம் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் அப்படின்னு. அடுத்தது மேகமானது பொன்மழை பொழிந்தது அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது கடல்கள் எல்லாம் மணிகள், அதுக்கு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தினங்கள் பல மாணிக்கங்கள் மணிகள் எல்லாத்தையும் தூவி ஆர்ப்பரித்தன அப்படின்னு மூன்றாவது கருத்து. நான்காவது மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய முனிவர் கூட்டங்கள் அவங்க எல்லாரும் ஆசைகள் பொழிந்தார்கள், ஆசீர்வாதம் செஞ்சாங்க அப்படிங்கிறது 4வது கருத்து. இறுதியாக 5வது கருத்து கொற்ற நாமவேல் ஜனகருக்கு இன்று நல்வினை பயந்தது அப்படின்னு. அதாவது அவன் செய்த போன ஜென்மத்துல செஞ்ச வினையின் பயனை இன்றுதான் அவன் அடைகிறான் அப்படின்னு கருதினாங்க அப்படின்னு 5 கருத்து சொல்றாரு. இப்ப இதுல இருக்கக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம். அதாவது எப்பேற்பட்ட கடல் அப்படின்னு சொல்ற இடத்துல பாமமா கடல் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாமம் அப்படிங்கிற சொல்லுக்கு ரொம்ப பரந்துபட்ட அப்படிங்கிற பொருள். பரப்பு, பரப்பு, எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, பரப்புன்னு அர்த்தம். கடல் வந்து ரொம்ப அளக்க முடியாதது. அந்த மாதிரி ரொம்ப பரந்துபட்ட ரொம்ப மிகப்பெரிய கடல்கள் எல்லாம் பல்மணி தூவி ஆர்ப்பரித்தன அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கோமுனி கணங்கள் எல்லாம் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல கணம் அப்படின்னா அது வந்து க்ஷணம் அப்படிங்கிற சொல்லு, சம்ஸ்கிருத சொல்லுல இருந்து ரொம்ப அற்பமான க்ஷண நேரம் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு நிமிஷம், ஒரு நொடியில வினாடி பொழுதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால ரொம்ப அற்பமானது. கணம் அப்படின்னா அற்பம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதை தவிர ரொம்ப ஒரு கூட்டம், இப்ப நம்ம வந்து ஒரு கூட்டம் அல்லது ஒரு மக்கள் திரள்
இதெல்லாமும் இப்படி இல்லாமும் பொருள் இருக்கு. இதை தவிர்த்து அதனாலதான் பூத கணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. பூத கணங்கள்னா அது 18 வகையான அமரர், சித்தர், அசுரர், தைத்தியர், கருடர், கிண்ணறர், அந்த மாதிரி போக பூமியர் அப்படின்னு சொல்லி 18 வகை கணங்கள். அந்த கணம்னா அந்த 18ஐயும் கூட குறிக்கும். அதை தவிர்த்து பொதுவாகவே மக்கள் திரளை குறிக்கும். அதனாலதான் நட்சத்திர மண்டலத்துக்கும் கணம்னு ஒரு பேர் இருக்கு, பேய் கூட்டத்துக்கும் கணம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த மாதிரி இல்லாமல் பொருள் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம இந்த கணம்ங்கிற வார்த்தைய கணம்ங்கிற வார்த்தையோட நம்ம குழப்பிக்க கூடாது. கணம் அப்படின்னா நம்ம கனகம்னு சொல்றோம்ல, பொன், அந்த ரன்னகரம், அதை வச்சு வரக்கூடிய கணம்ங்கிற சொல் அது ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னா பாரமா இருக்கு அப்படின்னு. நம்ம சில பேர் என்ன பண்றோம், ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு சொல்லி டன்னகரம் போட்டு தப்பா சொல்லிடுறோம். அது கணம்ங்கிறது இப்போ பொண்ணை குறிக்கும், பாரத்தை குறிக்கும். நம்ம கனபாடிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கனபாடிகள்னா ரொம்ப அவங்க வேதத்தை உச்சாடனம் செய்யக்கூடிய முறை, அதுக்கு பேரே கணம்னு இருக்கு. அது என்னன்னா, இப்போ அக்ஷரமா பிரிச்சு ஒரு 3 அக்ஷரத்தை மட்டும், முதல் 3 அக்ஷரத்தை மட்டும் எடுத்து அதுல 1 2 2 3 3 1 2 3 3 2 1ங்கிற வரிசையில அவங்க வேதம் ஓதுவாங்க. அதுக்கு அடுத்தது 2வது 3வது 4வது அக்ஷரத்தை எடுத்து 2 3 3 4 4 2 3 4 4 3 2 அப்படிங்கிற வரிசையில அப்படி ஓதி அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்களத்தான் கனபாடிகள்னு சொல்லுவோம். அதனால அந்த கணம் இருக்கு. வட்டத்தை குறிக்கும், மேகத்தை குறிக்கும், தங்கத்தை குறிக்கும் கனகம்னு, பாரத்தை குறிக்கும். இதெல்லாம் ரன்னகரம் போட்டு வரக்கூடிய கணம் அப்படிங்கிற சொல். இந்த இடத்துல கம்பர் பயன்படுத்தி இருக்கிறது கணம். அது கூட்டத்தை குறிக்கும். முனிவர் கூட்டங்கள், கோமுனி கணங்கள் அப்படின்னா ராஜரிஷி, அவங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கொற்ற நாமவேல் ஜனகருக்கு. இந்த இடத்துல ஜனகன் அப்படின்னு சாதாரணமா சொல்லாம வேல்படை, எல்லாரும் நம்ம பகைவர்களுக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்கக்கூடியது. கொற்றம்னா வெற்றியை குறிக்கும். ஜனகனுக்கு வெற்றியையும் பகைவர்களை அழிக்கக்கூடிய வேல்படையை கொண்டுள்ளவன் அப்படிங்கிறதுக்கு நாமவேல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நாமம் அப்படிங்கிறது திருமண் எட்டுக்கக்கூடியது, புகழ குறிக்கும். இப்படிலாம் பொருள் இருக்குல்ல. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இது ஸ்ரீசரணம் இட்டுக்கிறது, திருமண் இட்டுக்கிறது, அதுவும் நாமம் தான், புகழ் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஆனா இதெல்லாம் தவிர நாமம்ங்கிறதுக்கு அச்சம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. திருக்குறள்ல பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 149வது குறள், அதை படிக்கிறேன் கேளுங்க. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். அதுக்கு பரிமேல் அழகரோட உரை. நாமநீர் வைப்பின், அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட உலகத்து நலக்கு உரியார் யார் எனின், எல்லா நன்மைகளுக்கும் எய்துதற்கு உரியார் யார் எனின், பிறர்க்கு உரியாள் தோள் தோயாதார், பிறர் ஒருவனுக்கு உரிமை ஆகியவளுடைய தோளை சேராதார். இதுல ஏன் நாம நீர் அப்படின்னு சொல்றாரு, வெறும் கடல் நீரை ஏன் நாம நீர்னு சொல்றாருங்கிறதுக்கு பரிமேல் அழகர் உரையில விளக்கம் சொல்லியிருப்பாரு. அகலம், ஆழம், பொருளுடைமை முதலியவற்றான் அளவிடப்படாமையின் நாம நீர் என்றார் அப்படின்னு. அதாவது கடல்ல எவ்வளவு அகலம் எவ்வளவு ஆழம் அப்படிங்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப அளவிட முடியாத ஒரு தன்மை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள், அதெல்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு எப்பவுமே, நமக்கு ஏதாவது ஒண்ணு அந்த விஷயம் புரியலன்னா அதை வச்சு நமக்கு ஒரு பயம் வரும். இப்போ ஒரு குகை இருக்கு உள்ளே, அதனாலதான் இருட்டை பார்த்து நம்ம எல்லாரும் பயப்படுவோம். ஏன்னா என்ன இருக்குன்னே தெரியாது இல்ல. என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது பூதமா இருந்தா கூட ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஆனா என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு நமக்கு பொதுவா பயப்படுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதானா அப்படின்னு இருக்கும்ல. அதனால நாம நீர், கடலை நாம நீர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு பரிமேல் அழகர் சொல்லியிருப்பார். எதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி நாமம்ங்கிற சொல் அது இதுக்கு ரொம்ப அச்சத்தை குறிக்குமோ, அந்த மாதிரி இந்த இடத்துல ஜனகனுக்கு அடை சொல்ற இடத்துல கொற்ற நாமவேல் ஜனகன் அப்படின்னு சொல்றாரு. அவனை பார்த்தாலே பகைவர்களுக்கெல்லாம் பயம் வரக்கூடியவன், அவனுக்கு நல்வினை பயந்தது, அவனுடைய வினை பயனை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. பூமழை சொரிந்தார் விண்ணோர், பொன்மழை பொழிந்த மேகம், பாமமா கடல்கள் எல்லாம் பல்மணி தூவி ஆர்த்த, கோமுனி கணங்கள் எல்லாம் கூறின ஆசி, கொற்ற நாமவேல் ஜனகருக்கு இன்று நல்வினை பயந்தது என்ன. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம், லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம், வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி,
இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.